முருகா, உன் அருளால மந்திரியை பூர்ணகும்ப மரியாதையோட வரவேற்று நல்ல முறையில வழி அனுப்பி வச்சுட்டோம்பா. எல்லாம் உன்னுடைய அருள். ஆரத்தை காணுமே முருகா, இது என்னையா சோதனை? நீ சோதனை பண்றதுக்கு நான் தானே கிடைச்சேன். ஐயோ, ஆரத்தை கடமை நான் என்ன பண்ணுவேன்? ஆம்பளை மாணிக்கமா கேட்ட நான் என்ன பதில் சொல்றேன்? இந்த ஊரா இருக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையாமா. போனா தப்பு நடந்து போச்சுமா. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? நீங்க முருகனுக்கு செஞ்சு போட்ட தங்க ஆரத்தை காணும்னு சொல்றாருமா பூசாரி. அப்படியா? உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க. முருகனுக்கு நான் செஞ்சு போட்ட தங்க ஆரத்தை காணும். நான் தான் ஆபரண பொட்டியில இருந்து அதை எடுத்து பூசாரி ஐயா கையில கொடுத்தேன். அவரை கேட்டா, அம்மா நீங்க என் கையில கொடுத்தது வாஸ்தவம் தான், நான் முருகனுக்கு சாப்பிட்டது உண்மைதான், ஆனா அது இப்ப காணும், நான் பார்க்கல எடுக்கலங்கிறார். இந்த பதில் எனக்கு திருப்தியா இல்ல. அதுக்குத்தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறேன். என்ன பூசாரி ஐயா, இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அச்சர தட்டுல விழுற காசு கூட உண்டியில சேர்த்துறீங்க ஐயா. அது நிர்வாகம் சிறப்பா நடக்கிறதுக்கு உதவியா இருக்குன்னு வேண்டிக்கிறவன். அப்படிப்பட்ட நான் இப்படி ஒரு தப்பு செய்வனுங்களா? ஐயா, சிவசொத்து கொலநாசம் சொல்லுவாங்க. ஒரு வகையில பார்க்க போனா இதுவும் சிவசொத்து தானே. அவனுடைய ஆவரணத்தை அபகரிச்சு என் குலமே நாசமாவறதுக்கு நான் காரணமா இருப்பனா? என்னமோ ஆண்டவன் என்ன சோதனை பண்றதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு நடத்துறான் போல இருக்கு. எனக்கு அவனை விட்ட வேற யாரு இருக்காங்க? எனக்கு எல்லாமே அவன்தான். எந்த சபை கூடி என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன், கட்டுப்படுறேன். அலங்காரத்துக்கு கொடுத்த ஆரத்தோட பொறுப்பு பூசாரியோடையது. நாங்களும் இவர்தான் குத்தவாளின்னு சொல்லல. இவருடைய நல்ல பழக்க வழக்கத்துக்காகவும் புவனாவுடைய முகத்துக்காகவும் இவரை நாங்க விட்டுறோம். இன்னும் ஒரு வாரத்துல நானே ஆரத்தை செஞ்சு நிர்வாகத்துக்கு ஒப்படைச்சிடுறேன். ஆனா பொறுப்பு இல்லாம நடந்துகிட்ட பூசாரியை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. போலீஸ்ல பிடிச்சு விட்டுவோம். அது எப்படி? நம்ம ஊருக்கு தான் போலீஸே வந்தது இல்லையே. அப்ப அவரை கோவில் விட்டு அனுப்பிச்ச வேண்டியதா? இதை விட இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் இந்த ஊர்ல இருக்கிறது எங்க அப்பா முருகனுக்கு பணிவிட செஞ்சுட்டு அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இருக்காதத்தான். இந்த கோயிலே வேலை இல்லும் போது அப்புறம் இந்த ஊர்ல எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? அது உங்க இஷ்டம். இனிமே இந்த கோவில்ல உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க போலாம். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இதுதான் முடிவுன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். பஞ்சாயத்து கலையலாம். என் மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சு ஆண்டவனுடைய ஆபரணங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிங்க. நான் தான் பொறுப்பு இல்லாம நடந்து என் கவனக்குறைவால எங்கேயோ தவற விட்டுட்டேன். அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனையே இதை நினைச்சு இந்த ஊரை விட்டே போறோம் ஐயா. ஐயா முருகையா, ஐயா இப்போ உனக்கு திருப்தி ஐயா? இப்போ உனக்கு திருப்தியா? என்னையும் என் பொண்ணையும் ஊரை விட்டே போக சொல்லிட்டாங்க ஐயா. முருகையா, இப்போ உனக்கு திருப்தி ஐயா? திருப்தியான்னு கேட்கிறேன். சதா சர்வகாலமும் உன் நாமத்தை ஜெபிச்சு ஜெபிச்சு நாக்கு தழும்பேறி என்ன பார்த்து இந்த ஊர் ஜனங்கள்லாம் திருடன் சொல்லிட்டாங்களே ஐயா, திருடன் சொல்லிட்டாங்களே. அவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க ஐயா, அவங்களுக்கு புரியல. நீட்டிக்கு போறது இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு சாகிற சாதாரண மனுஷங்க ஐயா. ஆனா நீ அப்படியா? கற்பகோடி காலமா இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்துல இருக்க உண்மை போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கியே, உனக்கு புரியல. நீ அவ்வளவுதான ஐயா, நீ அவ்வளவுதானா? ஐயா முருகா, உனக்கு 2 மனைவிங்க, ஆனா குழந்தைங்க இல்ல. இருந்தும் நான் அப்பா அப்பான்னு ஏன் கும்பிடுற தெரியுமா? அப்பா அப்பான்னு சொல்லி ஏன் கூப்பிடுற தெரியுமா ஐயா? நீ ஒரு தாப்பரா இருந்து எங்களை எல்லாம் தாங்கிக்கிறேங்கிற நம்பிக்கையில தாயா அப்படி கூப்பிடுறோம். இப்ப நீ என்ன தாங்கல, என் மனசு தாங்கலையா, என் மனசு தாங்கல ஐயா.
மண்ணுல சிலை செஞ்சா மழையில கரைஞ்சு போயிடுமேன்னு கல்லுல சிலை செஞ்சு கையெடுத்து கும்பிட்டையா. கல்லுல சிலை செஞ்சதுனால நீ கல்லாயிட்டியா? உன் மனசு கல்லாயிடுத்தாயா? மனுஷங்களை பார்த்து பார்த்து உன்னுடைய மனசும் கல்லாயிடுத்தாயா? இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, ஒவ்வொரு சக்தியிலையும் இவனுக்காக மௌன விரதம் இருந்தியே பாரு, சொன்ன மாதிரி அவனும் மௌனம் ஆயிட்டம்மா. வேண்டாங்கிறியா? இவன் வேண்டாங்கிறியா? இவன் வேண்டவே வேண்டாங்கிறியா? இவன் தெய்வமே இல்லம்மா, கல்லு. இவன் தெய்வமே இல்லம்மா, கல்லுமா கல்லு. இவன் முகத்திலே வைக்க மாட்டேன். ஆமாங்க, டெல்லியில இருந்து நேரா மெட்ராஸ் வந்துட்டு தாண்டிக்குழி முருகனை தரிசனம் பண்ணிட்டு இப்பதான் கெஸ்ட் ஹவுஸுக்கே வந்தேன். ஆமா, முத்துப்பாரதி ஐயா வந்துட்டேயா? முத்துப்பாரதி வந்துட்டேயா? வீட்டுக்காரி உடனே மெட்ராஸ் வர சொல்லிட்டாயா. நான் உடனே புறப்பட்டாகணும். அந்த தாண்டிக்குழி முருகன் கோயில இருந்து கிடைச்ச பிரசாதம் பூமாலை எல்லாம் எடுத்து வை, இல்லன்னா உள்ளே விட மாட்டாயா. அப்படியா ஆட்டியா? சொல்லுமா சொல்லு. சரி சரி சரி. ஐயா 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 என்னையா இது காலங்காத்தால கோவில் பிரசாதத்தெல்லாம் கையில வச்சுட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்க? ஐயா, தாண்டிக்குடி முருகன் கோயில நமக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணாங்கல்ல, ஆமா, அந்த மாலையோட இந்த ஆபரணமும் கலந்து வந்துருச்சியா. இத பார்த்த உடனே எனக்கு கையும் போடல காலும் போடல. இது சாமி குத்தாட போதியா? உடனே அந்த மாதிரி போன் போட்டு சீக்கிரம் சொல்லு. ஹலோ ஹலோ, ஆம்பளை மாணிக்கம்மா வீடா? ஆமா, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. யார் மாணிக்கத்தம்மாவா? அம்மா, நான் மந்திரி ஐயாவோட பிஏ முத்துபாரதி பேசுறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆ, அது ஒண்ணு இல்லாம ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அம்மா, நம்ம மந்திரி ஐயாவுக்கு உங்க கோயில்ல மாலை மரியாதை எல்லாம் பண்ணீங்கல்லம்மா, ஆமா. அந்த மாலையோட ஒரு தங்க ஆரமும் கலந்து வந்துருச்சுமா. அத பார்த்த உடனே ஐயா மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்காருமா. தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு பயப்படுறாருமா. என்னம்மா பேச்சையே காணும்? நாங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ காலி பண்ணி மெட்ராஸ் போறதுக்கு முன்னாடி ஐயாவே அந்த ஆரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட மரியாதையை ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்காருமா. ஐயோ ஐயோ, முருகா முருகா, தப்பு நடந்து போச்சு. நான் சொன்ன தப்பான தீர்ப்பால ஒரு நல்ல மனுஷனோட மனசு நோகடிச்சுட்டு. ஐயோ கடவுளே, நான் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். நான் அவரை எங்கேயும் தேடுவேன். ஐயோ ஐயா, நான் உங்களை எங்கேயும் தேடுவேன்.